பணத்து பின்னாடி எல்லாரும் ஓடாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஏன்னா அவர் வசதியாக இருக்கார்ல. அதே வசதியாக இருக்கவங்களாம் படத்து பின்னாடி போகாதேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வசதியாக இருக்கீங்க? ரஜினிகாந்த் அப்படி தான் சொல்லுவாப்புல, இவர் தான் சொல்லுவாப்பு. இப்போ அதே தான் சொல்லியிருக்காரு இவர். ரசிகர் மன்றம் வைக்கிற, அதாவது நடிகர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரசிகர் மன்றம் வைக்கிறாங்களா? இருக்கிற சாதாரண பசங்களை தானே ரசிகர் மன்றத்தை வைக்க சொல்லி அவங்க மூலயமா இவங்க பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னு. இவர் யாரை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவருக்கு ரசிகர் மன்றம் இல்லைன்ற காண்டில் சொல்கிறாரா, இல்லை ரசிகர் மன்றம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய நடிகர் ஆகலைன்ற காண்டில் சொல்கிறாரா, இல்லை இப்போ ரசிகர் மன்றம் வச்சு தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு இன்டைரக்டாக இன்றைக்கி விஜய் அவர்கள் திருப்பியும் அரசியலுக்காக இவங்களை யூஸ் பண்ணுறாரு நான் சொல்கிறாரா அப்படின்னு நான் பல ஆங்கிள் அதை யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு என்னமோ இவர் இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி தன்னுடைய பிள்ளையை ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கு நடிகர்கள் உபயோகிப்பது இல்லையோ, அதே போன்று அரசியல் பண்ணும் இன்றைக்கி விஜய் அவர்கள் கூட தன்னுடைய தொண்டர்களை தான் அந்த மாதிரி அடிமட்ட வேலைக்கு வச்சுருக்காரு தவிர அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது அப்படி வச்சுருக்காரா அப்படின்ற கேள்வியை கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இதை பொத்தாம்பதுவாக கேட்காம டைரெக்டாகவே அட்டாக் பண்ணி கேட்கலாமே. இன்னும் கேட்டால் விஜய் அவர்கள் நேற்று தான் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் மற்ற கட்சிகளோட பிள்ளைங்களாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யோ, அரசியல் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அடிமட்ட தொண்டை எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? அதைத்தானே தனி ஒரு படத்திலே நீ பார்த்த. உங்கள் அப்பா எப்படி இருந்தாப்புல அந்த படத்தில்? நிஜமாக கேட்கல. உங்கள் அப்பா நட்சத்திரம் பணக்காரன் கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் வீட்டு புள்ள, அது வேறு விஷயம். அதுலேருந்து தான் வந்த மணிரத்னம் ஒன்றை தூக்கிட்டு வந்தார் உள்ள. அப்புறம் திருப்பி காணாமல் போனீங்க. அப்புறம் குண்டெல்லாம் உடம்பெல்லாம் போட்டுட்டு அப்புறம் திருப்பி ஸ்மார்ட்டாக இப்போ ஹீரோவாக நடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பணம் பேர் புகழ் யாரை விட்டுச்சு? போனீங்களே இடையில. ஏன் அப்படியே பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே? திருப்பி எதுக்கு சினிமாக்குள்ளே வந்தீங்க? அந்த ஃபேம், அந்த நேம், அந்த பாராட்டு, 4 பேர் நம்மளை கை தட்டணும், நம்மளோட நடிப்பு பாராட்டணும்னு அந்த எண்ணம் இருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும்.